ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் நம்புறேன். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் அதான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய டென்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, 1 வருஷமாக 2 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு மாதமும் பீரியட்ஸுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷனோடு இருப்பீங்க. உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றத்தை கூட இது நம்ம ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸாக இருக்குமோ அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய இது மாதிரி நல்ல கண்டென்ட் உங்களுக்கு வந்தடையும். எப்போ இருந்து சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் 1ஆம் தேதி பீரியடாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது இப்போ செப்டம்பர் 1 பீரியட் ஆகியிருந்தால் உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருந்தால் நெக்ஸ்ட் அக்டோபர் 1 பீரியட்ஸ் இருக்கலாம், இல்லை செப்டம்பர் 28, 29 இருக்கலாம். ஸோ இப்போ ஓவலேஷன்னு பார்த்திங்கன்னா கருமுட்டை வலி வர்றது எப்போ அப்படின்னா 14ஆவது நாள், அதாவது மிட் சைக்கிளில் தான் நடக்கும். 14 to 18க்குள்ளே கருமுட்டை வெளியே வந்துடும். அந்த நேரத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்துருந்தால் கரு உருவாகும். இது உங்களுக்கும் தெரியும். ஸோ ஓவிலேஷன் கரெக்டாக நடந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு 6 to 12 டேஸில் இம்ப்ளான்டேஷன் நடந்துடும். அதாவது அந்த மிட் சைக்கிள் முடிஞ்சு அந்த 18க்கு மேலவே உங்களுக்கு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கரெக்டாக இம்ப்ளான்டேஷன் நடந்துருந்துச்சு அப்படின்னா உங்கள் உடம்புல ஹச்சிஜின்ற ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஹார்மோன் ப்ரெக்னென்சிக்கான ஹார்மோன் நிறைய யூரின்லையும் தெரியும். ஸோ இந்த ஹார்மோன் பிளட் லெவலும் யூரின் லெவலையும் கண்டிப்பாக லேப்ல இது ஆரம்பிச்சிடும். ப்ரெக்னென்ட்டாக இருந்தாலும் இந்த ஹார்மோன் நம்ம உடம்புல வந்துருச்சு அப்படின்னா பல சிம்டம்ஸ் காட்டும். ஸோ அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு மெயினாக பாடி ரொம்பவே டயர்டாக இருக்கும், பேக் பெயினாக இருக்கும், ரொம்பவே நம்மளால் பெட்டிலேருந்து எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஒரு அடித்து போட்ட டயர்டு இருக்கும். அதுக்கப்புறம் பிரஸ்ட் டெண்டர்னஸ், மார்பு பகுதி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும், சில பேருக்கு நல்லா வீங்கின மாதிரி இருக்கும், அது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நாசியான்றது குமட்டல், சில பேருக்கு இந்த வீட்டில் தாளிக்கிற ஸ்மெல்லு இல்லை பல ஸ்மெல்ஸ்லாம் என்னென்னா பார்த்தாலே நமக்கு வாமிட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்மெல்ஸ் சில பேருக்கு செட் ஆகாது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படின்ற நடக்கும்போது அடிவயிறு வலி இருக்கும். ஒரு லெஃப்ட் சைடு இருக்கும், ரைட் சைடு இருக்கும், அடிவயிற்று வலி இருக்கும். யூரின் பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்க பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யூரின் அடிக்கடி வர மாதிரியே உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும், அடிக்கடியும் பாஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக தேவைப்படுறதுனால நம்ம எப்போவுமே ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது நமக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது ரொம்பவே அடிவயிற்றில் பிளட் சர்க்குலேஷன் நடக்கும். ஸோ படுத்தே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறம் பாடி ஹீட்டு ஒரு சிலருக்கு ரைஸ் ஆகும், டவுன் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெட்டேக், தலைவலி நார்மலாகவே பீரியட்ஸ் டைமில் இருக்கும், பட் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஜம்பிங், ரன்னிங், ஹெவி ஒர்க் அவுட்டு இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பைனாப்பிள், பப்பாயா, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாமே கண்டிப்பாக சாப்பிடாதீங்க. நெக்ஸ்ட்டு மைண்டு ஃப்ரீயாக ஹாப்பியாக வச்சுருக்கணும். அடுத்த சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங், அதாவது ப்ரௌனிஷ் டிஸ்சார்ஜ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். பீரியடுக்கு பேடு வைக்கிற மாதிரி பிளட்டு வராது. ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஸ்பாட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஒரு 1 or 2 டேஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் வரும். அதுக்கப்புறம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச சிம்டம்ஸ் தான். வாமிட்டிங், மூட் ஸ்விங்ஸ் இது அடிக்கடி வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு தலை சுற்றும். நமக்கு மார்னிங் எழுந்தோன்னா கேராக இருக்கிற மாதிரி ஒரு தலை சுற்றுற மாதிரி வரும். அதுக்கடுத்து ஃபுட் கிரேவிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். பட் இது மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்றதுக்கு அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற அர்த்தம். யாரெல்லாம் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் தெரியாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெக்னென்சிக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓவலேஷன் கரெக்டாக நடந்திருக்கும். நீங்கள் கணவன் மனைவி இணையிறது கண்டிப்பாக கரெக்டாக இருந்திருக்கணும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இன்னொன்று நீங்கள் மைண்டு ஹாப்பியாக நல்ல ஸ்லீப்பிங், குட் ஃபுட்டு இதெல்லாமே தேவைப்படும். இது எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஓவலேஷன் இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலுமே கேளுங்க, நான் போஸ்ட் போடுறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு
சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே வந்து இருக்காது. ஒரு சிலவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸில் உங்களுக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை அழுத்தி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.